ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த பவர் பேங்க் தான் நம்ம இன்ஸ்டாலேஷன் மாதிரி பண்ண போகிறோம். இது ரொம்ப பழசு. இது என்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா லினோவோன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு லினோவில் வந்து அந்தளவுக்கு நான் பவர் பேங்க் பார்த்ததில்ல. இது அந்த ரெண்டு லைன் மட்டும் தெரியும், லினோவோங்கிற அந்த ஸ்டார்டிங் லெட்டர் மட்டும் தெரியும். இது ரொம்ப பழைய டைப்புங்கிறனால உங்களுக்கு அந்த டார்ச் லைட்டு அந்த மாதிரி இது ஆப்ஷன் வராது. ஒன்லி அந்த 2 போர்ட் அவுட்புட்டும் ஒரு சிங்கிள் இன்புட்டு மட்டும்தான் வரும். இப்போ நம்ம சார்ஜ் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம், சார்ஜ் எதா அப்படிங்கிறது செக் பண்ணி பார்க்கலாம். இது நம்ம கஸ்டமர் தான் ஒருத்தர் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு புதுசு நம்மகிட்ட எடுத்துகிட்டு இது பழசு கொடுத்துட்டு போயிட்டு அப்படி செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தேன். அதனால் சார்ஜ் போட்டு பார்த்தா சுத்தமாக எடுக்கலை, ரொம்ப டேமேஜாகி தான் கிடக்குது. சார்ஜிங் ஹப்பில் வந்து 1 amps தான் எடுக்குது, விட்டு விட்டு இருக்குது. அப்போ வந்து கரெக்டாக கரண்ட்டு வந்து ஸ்டோரேஜ் ஆகலைங்க. இப்போ நான் ஃபுல்லாக கழட்டி தான் பார்க்கணும். நான் ஃபுல்லாக பிரித்து உங்களுக்கு காட்டுறேன். இப்படி தாங்க இருக்குது. லித்தியம் செல் பேட்டரி தான் போட்டிருக்காங்க. 10,000 mAh அந்த வந்து 4 செல் போட்டிருக்காங்க. இன்னும் ஈச் வந்து ஒரு 2500 mAh வரும் ஒரு செல்லோட வேல்யூ. இது நம்ம 2-3 கனெக்ஷன்லாம் விட்டு கிடக்குதுங்க. அதுலேயே ரொம்ப துருப்பிடிச்சி அந்த நிக்கல் ஸ்டிப்பு எல்லாமே கட்டாகி கிடக்குது. இது நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது ஒவ்வொன்றும் தனித்தனியாக பிரித்து நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணுங்க. இந்த போர்டில் இருக்கிறது வந்து தனித்தனியாக பிரிக்கணும். எது கரண்ட் இல்லாதனால அதில் வந்து ஸ்டோரேஜில் எது கரண்ட் இல்லாதனால நம்ம பிரிக்கிறப்போ இது ப்ராப்ளம் வராது. ஆனால் பார்த்து தான் பிரிக்கணுங்க. ஏன்னா போர்டில் எதாவது டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம அந்த போர்டுக்கு வசந்து நம்ம வேறு பேட்டரி போட்டு நம்ம பண்ணிக்கலாம். போர்டுக்கு வசந்து நம்ம பார்க்குறதா இருக்குது. பொறுமையாக கழட்டி எடுத்துக்கலாம். அந்த ப்ளஸ் மைனஸை மட்டும் கரெக்டாக எடுத்துட்டோம் அப்படின்னா தனியாக அந்த செல்லு சர்க்யூட்டே அப்படியே வந்துடுங்க. அது தனியாகவும் பேட்டரி தனியாகவும் வந்துடும். இப்போ நம்ம அதை ஒவ்வொரு செல்லை எடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இப்போ 2 கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க, 2 இடத்துக்கு கொடுத்து ஒரு பாசிட்டிவ் கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னு தெரியல, ஒரு வேளை இடம் இல்லாதனால அப்படி கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியல. செக் பண்ணி பார்த்தா தெரியும், போர்டை கழட்டி பார்க்கணும். இப்போ ஒரு செல்லை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது அந்த ஏன்னா நம்ம ஃபுல்லாக நம்ம செல்லை நம்ம செக் பண்ணி பார்க்குறப்ப எந்த செல் டெட் ஆகிருக்குன்னு தெரியாது. அதனால் வந்து சிங்கிளாக செல் எடுத்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லாமே அன்ஈவனான ஒரு வோல்டேஜில் தான் நமக்கு அந்த பேட்டரியில் வந்து காட்டுதுங்க. மீட்டரில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நமக்கு வந்து 3.7 வோல்ட் பக்கமாக இருக்கணும், இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு 2.7 2.5 அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் வோல்டேஜ் வர மாதிரி காட்டணும். இது வந்து அன்ஈவனாக இருக்குது பேட்டரியோட வோல்டேஜ். அந்த வோல்டேஜும் வந்து உங்களுக்கு எல்லா பேட்டரியிலும் ஒரு ஈவனாக இருந்தால் தான் அந்த பவர் பேங்க் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். இதுலேயும் பாருங்கள், வோல்டேஜ் வந்து அன்ஈவனாக தான் காட்டுது. மொத்தம் 4 செல்லுங்க. 4 செல்லையும் வந்து எனக்கு தெரிஞ்சு 3 செல் செக் பண்ணி வச்சு இது 4வதும் அதே மாதிரி தான் இருக்குது. அதான் டோட்டலாக இப்போ இது வேஸ்ட்டுங்க, இந்த பேட்டரியே ஆகாது. நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்போ இந்த போர்டை வந்து செக் பண்ணி பார்க்குறோம். ஏன்னா 2 கிரவுண்டு கொடுத்துருக்கானுங்க, ஒரு ப்ளஸ் பாசிட்டிவ் கொடுத்துருக்காங்க. இது எப்படி எந்த மாதிரி இதில் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். இன்னொரு எக்ஸ்ட்ரா 2 லைன் வந்துருக்கு, 2 ஒயர் மாதிரி. அது எதுக்குன்னு தெரியல எனக்கு. அது மேபி வந்து ஒரு சென்சார் டைப்பில் கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியல, அதை பார்த்தா தான் தெரியும். போர்டை கழட்டி பார்க்கலாங்க, வேறு ஏதாவது டேமேஜ் ஆயிருக்கா, வாட்டர் டேமேஜ் ஆகிருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறேன். போர்டு வந்து ஃபுல்லாக கழட்டியாச்சு. பரவாயில்லைங்க, போர்டு எதுவும் டேமேஜ் ஆகலை. அந்த லூப் அடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேங்க. 2 கிரவுண்டு வந்து ஐ திங்க்ஸ் வந்து பேட்ரி வந்து மேலே வரைக்கும் இருக்கனால 2 லைன் கொடுக்க முடியலன்னு சொல்லி லூப் அடிச்சிருக்காங்க. நான் கூட சரி என்னடா அது 2 இது வருது கிரவுண்டு வருது அப்படின்னு பார்த்தேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம ஐபி போட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அதை அசம்பிளில் வச்சு நம்ம வேறு பேட்டரி நம்மகிட்ட இருக்கிற பேட்டரி வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் அதில் ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறது. போர்டு வந்து நீட்டாக தான் இருக்குது, டேமேஜ் இல்லை. ஏன்னா மற்ற பிஎம்எஸ் போர்டு மாதிரி இது வந்து சின்ன பிஎம்எஸ் போர்டாக இல்லைங்க. இது கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பழைய டைப்புங்கிறனால உங்களுக்கு அந்த லெனோவோ கம்பெனிங்கிறனால ஓரளவுக்கு போர்டு பிஎம்எஸ் நல்லாயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நம்ம செக் பண்ணிக்கலாம், அதையும் போட்டு செக் பண்ணிக்கலாம். அதுக்கோசரம் தான் பவர் பேங்க் மறுபடியும் எடுத்துகிட்டு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் எடுத்தேங்க. இல்லைன்னா இப்போ பழைய நார்மல் டைப்பில் வந்ததுன்னா பிஎம்எஸ் போர்டு சின்னதாக இருக்கும், அந்தளவுக்கு சர்க்யூட்டும் அந்தளவுக்கு இருக்காது. இதே நம்ம அதில் வந்து ஸ்வாப் பண்ண போகிற பேட்டரிங்க. இது வந்து 5000 mAh ஒரு பேட்டரி இருக்கும், இன்னும் 4500 mAh பேட்டரி இருக்குங்க. ரெண்டையும் போகிறப்போ 10,000 mAh 9,000 mAh ஈவனாக ஆகிடும். இப்போ இதில் நம்ம வந்து இந்த பிஎம்ஸை வந்து நமக்கு டிஸ்கனெக்ட் பண்ண போகிறோம். இதில் என்ன ஃபால்ட் அப்படிங்கிறப்ப ஒரு பேட்டரியில் வந்து பிஎம்எஸ் ஃபால்ட்டுங்க, நம்ம ஃபோன் பேட்டரியிலேயே. இன்னொரு அந்த எம்ஐ பேட்டரியில் வந்து உங்களுக்கு பிஎம்எஸ் ப்ராப்ளம் வரும் அந்த போர்டில். அந்த சூப்பர் அந்த ஓப்போ சார்ஜர் பேட்டரியில் வந்து
அந்த கனெக்டர் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. அதனால் சரி நம்ம இதில் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம், ஒர்க் ஆச்சுன்னா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி பார்க்குறேன். ஏன்னா அதில் வோல்டேஜ் இருக்குதுங்க. கனெக்டர் டேமேஜ், அந்த பிஎம்எஸ் போர்டு டேமேஜ் இதாக ஒர்க் ஆகாதனால தான் சரி போட்டு நம்ம யூஸுக்கு செக் பண்ணி போட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறேன். இந்த சின்ன பிட்டாக இருக்கிறத வந்து நம்ம எடுத்துக்கலாங்க. ஏன்னா சின்ன ஒயர் வந்து அதில் சால்விங் பண்ண முடியாது. ஏன்னா அது பேட்டரி வந்து உள்ளே வைக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன், வெளியில் வச்சு தான் பேக் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ரெண்டு இதையும் நம்ம ஒரு கிரவுண்ட் அதில் வந்து அப்படியே விட்டுறலாம். இப்போ நம்ம ப்ளஸுக்கு மட்டும் நம்ம கரெக்டாக ஒயர் வச்சு கட் பண்ணிக்கலாங்க. ப்ளஸ் லைனுக்கு ஒன்று, அப்புறம் கிரவுண்டுக்கு இடம் இது பார்த்தா ஒயர் பார்த்தா நினைக்கிறேன், அதையும் கட் பண்ணணும். அதையும் எடுத்துகிட்டுங்க இன்னொரு ஒயர் நம்ம அதை கூட நம்ம ஒரே சைஸில் போட்டோம் அப்படின்னா கரெக்டாக போயிடும். இப்போ நம்ம அந்த இதில் வந்து 2 ஒயரையும் நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும். ஏன்னா இன்னொன்று கிரவுண்டுங்கனால டம்மியாக தான் இருக்குது, உள்ளே எதுவும் ஷார்ட் சர்க்யூட் ஆகாதுங்க. அது கிரவுண்டுங்கனால எதுவும் ஆகாது, நம்ம அதை அப்படியே விட்டுறலாம். இதையும் அதே அளவு வச்சு கட் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல்லாக அதை பேக் பண்ணிக்கலாங்க. இது கிரவுண்ட் லைன். இப்போ பண்ணுறது எல்லோ கலர் வந்து கிரவுண்ட் லைனுங்க, அந்த ஆரஞ்சு டார்க் ஆரஞ்சு வந்து ப்ளஸில் வச்சு நம்ம சால்விங் பண்ணிக்கலாம். ஏன்னா கலர் கோடிங் வேறு கலரில் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு தெரியும் நம்ம இதில் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது. ஒரே கலரில் ஒரே ஒயர் எடுத்து 2 கலர்லையும் கொடுத்தீங்க அப்படின்னா செக் பண்ண கொஞ்சம் சிரமமாக இருக்கும் வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம மாற்றி கொடுக்குறோம். இந்த இதில் ஆரஞ்சு வந்து ப்ளஸ்ஸு, இந்த பக்கம் இருக்கிற மைனஸு, எல்லோ கலர் வந்து மைனஸு. சரி, இந்த சைடில் வச்சு நம்ம பேக் பண்ணி பார்க்கலாங்க. அந்த போர்டு மேல் பாடி இருக்குது. இந்த இதில் வச்சு பேக் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் வச்சு நம்ம பேட்டரி வந்து நம்ம ஒட்டிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அதனால் லாக் ஆக மாட்டேங்குது. சரி, நம்ம அந்த உடஞ்ச இடத்துலையும் நம்ம விட்டு வெளியே எடுத்துக்கலாங்க. இந்தளவுக்கு வெளியே வந்தால் போதும். நம்ம அந்த பேட்டரியில் வந்து அந்த பிஎம்எஸ் போர்டு வந்து தனியாக பிரிக்கணுங்க. ஒவ்வொரு பிஎம்எஸ்லேயும் அந்த ப்ளஸ் மைனஸ் அந்த இது நிக்கல் ஸ்டிப்போட ஸ்பாட் வெல்டிங் அடிச்சிருப்பாங்க. நாம் அதை வந்து இப்போ எடுக்கணும். அது எடுக்கிறதுக்கு இன்னொரு வழி என்ன அப்படிங்கிறப்போ நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். ஆனால் கட் பண்ணி எடுத்தோம்னா நம்மளுடைய அடுத்த சால்டிங் வைக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சால்டிங்கில் அந்த சால்டிங்கில் ஹீட் பண்ணி நம்ம கொஞ்சம் பொறுமையாக எடுத்தோம்னா வந்துடும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ரெண்டும் ஷார்ட் ஆகக்கூடாது. நம்ம எடுக்கிறப்போ ஏதோ வேறு ஏதாவது காம்பனன்ட்ஸ் டேமேஜ் ஆகி ஷார்ட் ஆச்சு அப்படின்னா பொங்கிடும் பேட்ரி. அதனால் வந்து பொறுமையாக பார்த்து எடுக்கணுங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த நிக்கல் ஸ்டிப் வந்து கட்டாகி போச்சுனாலும் நம்மளுடைய சால்டிங் பண்ண முடியாது. நிற்காதுன்னு வச்சுங்களேன், அந்த ஒயர் வந்து அந்த நிக்கல் ஸ்டிப்பில் ஸ்பாட் வெல்டிங்கில் மூலிமா நம்ம அடித்து நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் வந்து ஒயர் வந்து வைக்க முடியாதுன்னு வைங்களேன். நான் இப்போ அந்த நிக்கல் ஸ்டிப்பில் அந்த ஸ்பாட் வெல்டிங் அந்த பிஎம்எஸ் போர்டோட இருக்கிறத வந்து நம்ம பொறுமையாக தான் கழட்டணும். நான் இப்போ கழட்டியாச்சு. கீழே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். கீழே வந்து இரும்பு பிளேட்டில் வச்சுட்டு அதே செக் பண்ணுறேன். ஏன்னா ரெண்டுமே ஷார்ட் ஆகிடும். ப்ளஸ் மைனஸ் ஒரே இதில் இதாச்சு அப்படின்னா ஷார்ட் ஆகும். நான் அந்த பக்கம் தள்ளி வச்சுட்டு தான் செக் பண்ணுறேன். இப்போ அடுத்தது வந்து அந்த சூப்பர் ஹூக்கோட இதோட வோல்டேஜ் செக் பண்ணலாம். அந்த இது வந்து 3.8 வோல்ட் வருது. நார்மலாக பேட்டரி நல்லா தான் இருக்கா. 2.5 வந்து அந்த பேட்டரியில் வந்துச்சுங்க. அப்போ ஈவனாக இருக்கும். அதில் வந்து பேட்டரி சார்ஜ் கம்மியாக இருக்கும், இதில் வந்து சார்ஜ் ஓகேவாக இருக்குது. இந்த சூப்பர் ஹூக்கு அந்த பேட்டரியோட இதில் வந்து கனெக்டர் டேமேஜ் இல்லை, அந்த மேலே அந்த கனெக்டர் வந்து டேமேஜ் ஆகிடுச்சுங்க. அதனால சரி செக் பண்ணி போட்டுக்கலாம், நம்ம யூஸுக்கு ஆகும்னு சொல்லிட்டு தான் இப்போ இது பண்ணுறோம், பிரிக்கிறதா இருக்குது. பிரிச்சுட்டு இருக்கிறேன். இப்போது அந்த மேலே இருக்கிற அந்த ஹீட்ஸிங் டேப்லாம் கொஞ்சம் ஹெவியாக கொடுத்துருக்காங்க இந்த பேட்டரியில். அது மாதிரி சூப்பர் ஹூக்குனால ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிறதுனால அந்த பிஎம்எஸ் போர்டே வந்து கொஞ்சம் ஹெவியாக கொடுத்துருந்தாங்க. அந்த ஹீட்ஸிங்லாம் போட்டு ஹெவியாக தான் இருக்குது. பேட்டரி நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குங்க. இதையும் அதே மாதிரி பொறுமையாக நம்ம கழட்டணும். ஹீட் பண்ணி தான் கழட்டணும். இதை கட் பண்ணிட்டோம்னா மறுபடியும் அதை செட் பண்ண முடியாதுங்க. மேலே இருக்கிற பிஎம்எஸ்ஸுக்கும் கீழே இருக்கிற போர்டுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா? அதில் வந்து சர்க்யூட் வந்து அந்தளவுக்கு இல்லை. அந்த சூப்பர் ஹூக்கில் வந்து அதிகமாக சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. ஐசி கொடுத்து அதுக்குன்னா வோல்டேஜ் ப்ரொடக்ஷன்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. அந்த பேட்டரிக்கு அதுக்கு அந்த மாதிரி இருக்குங்க. நம்ம இப்போ பொறுமையாக அதில் சால்டிங் பண்ணி எடுத்துக்கலாம். சால்டிங் கொஞ்சம் நேரம் அதை ஹீட் பண்ணாவே அந்த சால்டிங் வந்து விட்டுருங்க. அது விட்டுச்சோம் அப்படின்னா அடுத்தது அந்த ப்ளஸ்ஸு இந்த பக்கம் அதையும் அதே மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா 2 சேஃப்டியாக எடுத்து வச்சு நம்ம இந்த பக்கம் பேக் பண்ணிக்கலாம். ரெண்டையும் வந்து ப்ளஸ் மைனஸில் பேக் பண்ணிக்கலாம். அப்படியே கழட்டியாச்சு. இது ரெண்டுமே வந்து டேமேஜ் ஆகலைங்க. இது போர்டில் எதுவும் ஷார்ட் சர்க்யூட் ஆகாமல் அப்படியே கழட்டியாச்சு. ஏன்னா அந்த போர்டு கனெக்டர் மாற்றி கூட நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணலாம். அந்த பிஎம்எஸ் போர்டை அதை தனியாக எடுத்து வச்சாச்சு. ரெண்டையும் நம்ம ப்ளஸ் மைனஸ் செக் பண்ணிக்கலாங்க. இதான் மாற்றி 2 பக்கமும் இப்போ மாற்றி சால்டிங் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 பேட்டரியும் அப்போ ரெண்டுமே வந்து ஷார்ட் ஆகிடுங்க. ஒரு பேட்டரி இப்படி போயிடும், இல்லை வந்து புகை வந்துடும். அந்த இதில் ஸ்மோக் அந்த மாதிரி ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து ரெண்டுமே கரெக்டான ப்ளஸ் மைனஸில் வச்சு சால்டிங் பண்ணணும்.
நாம் இப்போ அந்த நிக்கல் ஸ்ட்ரிப்போட கட் பண்ணி எடுத்திருந்தோம் அப்படின்னா அது ரெண்டையும் சால்ட்ரிங் பண்ண முடியாது. அது ரெண்டையும் சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு அப்புறம் ஸ்பாட் வெல்டிங் வைக்கிற மாதிரி இருக்கும். அது நம்மக்கிட்ட இல்லைங்க. அதனால தான் நம்ம அதுலேயே வந்து ஹீட் பண்ணி நம்ம சால்ட்ரிங் மூலிமா எடுத்துட்டோம். அதை செக் பண்ணி நம்ம ரெண்டையும் ஒட்டுக்க வச்சு சால்ட்ரிங் பண்ணோம். ரெண்டையும் ஈவனாக வச்சு ரெண்டையும் ஒரே மாதிரி வச்சு சால்ட்ரிங் பண்ணுங்க. அப்போ தான் வந்து நமக்கு அந்த வோல்டேஜ் ரெண்டு அந்த 4500 mAh 5000 mAh சேர்ந்து ஒரு 9500 mAh பக்கமாக 10000 mAh பக்கமாக கிடைக்குன்னு வைங்களேன். அந்த லித்தியம் பேட்டரி இருக்கிறதுக்கு இது பரவாயில்லைன்னு இருக்குங்க. ஏன்னா லித்தியம் பேட்டரி வந்து அந்த 1C செல் மாதிரி இருக்கிற அந்த ரவுண்ட் செல் வந்து நமக்கு இடம் அதிகமாக பிடிக்கும். இது வந்து இடம் கம்மியாக பிடிக்குன்னு வைங்களேன். இப்போ வர டைப்பில் எல்லாமே மோஸ்ட்லி இந்த மாதிரி பேட்டரி தான் கொடுக்குறாங்க. இந்த மொபைல் பேட்டரியில் வர மாதிரி தான் கொடுக்குறாங்க. பழைய டைப் லெனோவோ பேட்டரி அந்த பவர் பேங்க்னால தான் இந்த டைப்பில் இருந்திருக்கு. நான் கூட இந்த வடக்கு நண்பர்கள் இருப்பாங்களே அந்த மாதிரி பவர் பேங்க் நினச்சிட்டேன். அப்புறம் பார்த்தா தான் இந்த இது லெனோவோன்னு. பரவாயில்லைங்க. போர்டுக்கு வசம் தான் இப்போ மறுபடியும் இது ரெடி பண்ணுறதா இருக்குது. செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதில் கொடுத்த அந்த பிஎம்எஸ்லேருந்து எடுத்து அந்த 2 ஒயரை வந்து நம்ம கரெக்டாக எடுத்து இந்த பேட்டரியில் வந்து ப்ளஸ் மைனஸ் இல்லாமல் சால்டிங் பண்ணணுங்க. சால்டிங் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக பேக் பண்ணிக்கலான்னு வைங்களேன். ரெண்டையும் ஸ்டார்ட் ஆகாமல் சால்டிங் பண்ணணும். இது கரெக்டாக மறுபடியும் ப்ளஸ் மைனஸ் பார்க்கணுங்க. தெரியாமல் மாற்றி அடிச்சிட்டோம் அப்படின்னா மறுபடியும் உள்ள போர்டு போயிடும்லாம். இது கொஞ்சம் நுணுக்கமான வேலை தான். பொறுமையாக பண்ணால் கரெக்டாக ரெடி பண்ணிக்கலாம்னு வச்சுங்களேன். பேசிகிட்டே நம்ம பண்ணுறதுனால மறுபடியும் ஏதாவது தப்பாக கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அங்கே அந்த இடத்துல இதாக இருன்னு வச்சுக்கோங்களேன், ஷார்ட் ஆகிருன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அதில் சால்டிங் பண்ணிக்கலாங்க. நம்ம கடை வந்து மொபைல் சர்வீஸ் கடைங்க. நான் அதனால் சின்ன ஒர்க்கு இந்த மாதிரி எடுத்து யூடியூப்பில் போடலாம் சொல்லிட்டு தான் நம்ம எடுத்து போகிறதா இருக்குது. நம்ம சேனலை வேணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது டெக்னிக்கல் ஏதாவது ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து உங்களுக்கு சேர்ந்துடும். இப்போ ரெண்டையும் சால்டிங் பண்ணியாச்சு. பவர் வருதுன்னு பார்த்துக்கலாங்க. ஏன்னா இப்போ 2 லைன் கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் பவர் வருது. அதில் வந்து ஃபஸ்ட்டு பவரே வரல. எல்லாமே கட்டாகி கிடந்ததுனால அது பவர் வரலைங்க. இப்போ பேட்டரியில் வோல்டேஜ் இருக்குன்னா பவர் வருது. நம்ம இப்படியே வச்சு பேக் பண்ணிக்கலாங்க. மேலே அந்த ஒயிட் டேப் போட்டு பேக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக பேக் பண்ணியாச்சு. கரெக்டாக எதுவும் தண்ணி எதுவும் படாத மாதிரி ஃபுல்லாக பேக் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். சார்ஜ் போட்டு நம்ம செக் பண்ணி பார்த்தா தான் தெரியுங்க. கரெக்டாக சார்ஜையும் எடுத்தால் என்னங்கிறது பார்த்தா தெரியும். சார்ஜ் போட்டு பார்க்கலாம். சார்ஜ் ஏறுதுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேட்டரி கரெக்டாக ஒர்க் ஆகுது. வோல்டேஜும் ஆம்ஸ் எடுக்குதுங்க. 1.2 ஆம்ஸ் இருக்குது. 5 வோல்ட் இன்புட்டில் 1.2 ஆம்ஸ் எடுக்குது. சார்ஜ் ஏறுதுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் வந்து நம்ம இப்போ ஃபோனுக்கு சார்ஜ் போட்டு பார்க்கலாம். சார்ஜ் ஏறலைங்க. ஏன்னா வந்து போர்ட் வந்து உங்களுக்கு சரியில்லைன்னு நினைக்கிறேன். நம்ம மாற்றி வேறு போர்ட்டில் போட்டு பார்க்கலாம். இப்போ கீபேட் ஃபோனில் போட்டு பார்க்குறேங்க. போட்டு பார்த்தா கீபேடில் ஒரே நிமிஷம் செக் பண்ணிக்கலாம். சார்ஜ் ஏறுதுங்க. அவ்வளோதாங்க. சார்ஜ் ஏறுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்க்யூ.